கிரேட் ட்ரைனிங். கிரேட்டை பற்றி கூண்டை பற்றி தப்பான புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது. கூண்டுங்கிறது அதுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி. 6 மாதம் வயசான டாக கூட நம்ம ஆசையாக கூண்டுக்குள்ளே அனுப்ப முடியும். அதாவது கூண்டுக்குள்ளே நம்ம தூக்கி போட்டு கதவு போட்டுறதில்ல. அந்த கூண்டுக்குள்ளே அதை அனுப்புறதுக்கு ஒரு தனி ட்ரைனிங் இருக்குது. அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் டாகை கொஞ்சம் கொஞ்சமாக கூண்டுக்குள்ளே அனுப்பலாம். அப்போ நீங்கள் டாகை சூப்பர்வைஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதுக்கு ஒரு சேஃபான இடம் மாதிரி. இப்போ நிறைய கேள்விப்படுறேன், ப்ரீடர்ஸே தப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் கூண்டுக்குள்ளே வச்சு இந்த டாக் வளர்க்கக்கூடாது, கால் வளைஞ்சிடும், கால் சரியாக வளர்ச்சி அடையாது. டாக்ஸ் எப்படியாக இருந்தாலும் டென் அனிமல்ஸ்னால் மீனிங் ஒரு குகை மாதிரி இருக்க செட்டப்புக்குள்ளே தான் போய் படுத்துருக்கும். அதுதான் அது சேஃபான இடமா ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தான் கிரேட். அதனால் கிரேட் ட்ரைனிங் டாக் க்ரூயல்ட்டி கிடையாது. அதனால் கிரேட் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாட்டி ட்ரைனிங் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூண்டை விட்டு அது வெளியில் இருக்கிற டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம். அது இதுக்கு சரியான நேரம். ஆனால் நீங்கள் பாட்டி ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். டாக் உள்ளே அசுத்தம் பண்ணாத வரைக்கும், வெளியில் இருக்கிற ஃபர்னிச்சர் மற்ற பொருட்கள் எதையும் கடிக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியில் விடலாம். இல்லைன்னா ஒரு லீஷ் போட்டு வச்சுக்கோங்க. லீஷ் போட்டு கொஞ்சம் லாங்கான லீஷாக போட்டு அது மேலே ஒரு காலை வச்சுக்கோங்க. அந்த கேப்புக்குள்ளே அங்கே போயிட்டு வரட்டும். மற்ற நேரம் நீங்கள் பார்க்காத நேரத்தில் கூண்டில் விடுங்க. நீங்கள் ஃப்ரீ டைமில் விளையாட விடும்போது ஒரு கண் வச்சுக்கோங்க.